இன்ஸ்டாகிராமில் இருக்க வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஐஜிடிவி வீடியோஸ், என்ன மாதிரி வீடியோஸாக இருந்தாலும், ரீல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம எந்த வித ஆப்புமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த வித ஆப்புமே தேவையில்லை. நீங்கள் பெருசாக வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி என்ன ஆப் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்டாக வரும். நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எதில் சேவ் ஆகும்னா இன்ஸ்டாகிராம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். இதில் வந்து சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ சேவ் பண்ணணும், ரீல்ஸ்லாம் சேவ் பண்ணணும்னா அதை எடுத்து ஸ்டோரியில் வச்சு நம்ம அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. பட் அது பண்ணலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ்லாம் எடுத்து அதை போய் ஸ்டோரியில் வச்சு டவுன்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சில வீடியோஸ்லாம் வந்து சவுண்டு வராமல் இருக்கும், சவுண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். என்ன தான் சவுண்ட் நீங்கள் வச்சாலும் வந்து சில இதுக்கு சவுண்டு வராது, சில இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுலாம் வரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எந்த வித ஆப்புமே யூஸ் பண்ணாமல் இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வீடியோ டவுன்லோடர் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு போட்டீங்கன்னா வீடியோ டவுன்லோட் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஆப் இருக்கும், ஐஜி வீடியோஸும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஆப் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இதில் ஒரே வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாக்ட் அப்படிங்கிறது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வெப்சைட் வந்து எதுக்காகனா இன்ஸ்டாகிராமுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராமுக்காகனா இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து இல்லை, ஒரு கிரியேட்டர் தான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் அதோட லிங்க் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வீடியோவாக இருக்கட்டும், ரீலாக இருக்கட்டும், ஐஜி வீடியோவாக இருக்கட்டும், எந்த மாதிரியான வீடியோவாக இருந்தாலும் ஃபோட்டோவாக இருந்தாலும் அதோட லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதை கூகுளில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து முன்னாடி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகக்கூடாது. நேமை போட்ட உடனே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வீடியோ டவுன்லோட் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தென் ஃபோட்டோ டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க, ஹேஷ்டேக் ஜெனரேட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தோன்னா முதல் 2 விஷயம், அதாவது வீடியோ டவுன்லோடரும் அதே மாதிரி வந்து ஃபோட்டோ டவுன்லோடர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோவோட அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுமா ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுமா அப்படிங்கிறத கிளியராக இருந்துட்டு அந்த ஃபோட்டோவோட லிங்கை காப்பி பண்ணி அந்த ஃபோட்டோ டவுன்லோடர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, அதே மாதிரி சர்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கூட இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அண்ட் ஐஜி வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி வீடியோஸ் அப்படிங்கிறது வீடியோஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் பண்ணணும். அந்த ஐஜியோட இது என்னென்னா லிங்கை காப்பி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் இருக்குது, நம்ம அந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுற மூலிமா என்னன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் நிறைய ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆட்ஸ் வரும் அப்படிங்கிறத விட சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கில் தான் இருக்குமே தவிர டவுன்லோடே ஆகாது. நீங்கள் முடிஞ்ச வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ எந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ ஒரு ஆப் 2 ஆப்னா பரவாயில்ல, இப்போ நிறைய ஆப் இருக்கிறனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆப்ஸ். எந்த ஆப் ஃபேக் ஆப் எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்ன சொல்லலாம் அந்த வீடியோஸ்லாம் லிங்க் பேர் காப்பி பண்ணி வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன்ட்டே கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.